தனி வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, இதில் எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? நான் வந்து வீடு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எது லாபம்? தனி வீடு, அப்பார்ட்மெண்ட் எப்போவுமே சார் லேண்டு தான் சார் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகும். அதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே வில்லா பண்ணுறோம். வில்லா பண்ணால் லேண்டு ப்ளஸ் வீடு, அப்பார்ட்மெண்ட் பண்ணால் வெறும் வீடு தான். வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன வந்து எனக்கு இப்போ வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபாக இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க வீட்டில். நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்லை. ஸோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரிஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருப்பான். முன்னாடியெல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்டில் போய் சாதாரணமாக விளையாடுவோம் சார். இன்னைக்கு ஸ்ட்ரீட்டில் நம்ம பசங்க விடுறது இல்லை. சேஃப்டி இல்லை, அது இல்லை, ஹைஜீன் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனால் நான் ப்ளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடுறேன், நீங்கள் விளையாடுங்க, நாளைக்கு பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்கள் பாட்டு கதவு திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயாக 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியாக அவங்க ஏஜ் குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்லையும் ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவாக இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூராக எடுத்து, ஸோ அதனால் நீங்கள் கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயாக விட்டலாமே. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி. இன்னைக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவலில் we can consider இல்லையா? பொருளாதார, அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்குறப்போ எது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை, நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம், நாங்கள் வில்லா கட்டுறோம். போத் we do villa also, but I still believe that a bigger community has more value. நிறைய பெரிய இருந்தாங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்லை இவங்களுக்கு? ஆமாம் சார். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சின்ன ஃபார்மசி இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சலூன் இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்குது சார். ஆக்சுவலி எல்லாமே இருக்குது. ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் போகிறப்போ இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போகிறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. கரெக்ட். அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமராக? எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 20-22% வந்து காமன் அம்யூனிட்டிஸில் போகும். என்னன்னு சொல்ல பாருங்களேன். காமன் அம்யூனிட்டி நாங்கள் சொல்கிறது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக பேசுவோமே. நீங்கள் படிக்கட்டில் ஏறி வரீங்கல்ல, வந்து ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆகிறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான். பட் தனி வீடுங்கிறதுல ஒரு நம்ம ஆட்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா? இருக்குது சார், இருக்குது. இது என்னோட வீடு, இது என்னோட கார்டன், இது என்னோட டெரஸ், இது என்னது அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக அந்த ப்ரைடு இருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் தனி வீடு தான் பெரிய ஆஸ்பிரேஷனாக இருக்குது. தனி வீடு வாங்க முடியல, சரி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறேன். தனி வீடு வாங்க முடியலன்றவங்க இருக்காங்க. வில்லா வாங்க முடியலையோ இல்லை தனி வீடு வாங்க முடியலன்றவங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கினா ஒரு காம்ப்ரமைஸ் ஃபீலிங்கோட இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ அதெல்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு ஃபீலிங். ஏன்னா இதில் வேல்யூ இல்லை சார். தனி வீட்டில் நிஜமாகவே ஒரு ஃப்ரீயாக நிம்மதியாக நம்மளால் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு தண்ணி வரல, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும், நீங்கள் தான் நிறுத்தி தண்ணி வர வச்சு தான் போகணும். ஏன்னா பசங்க எப்படி குளிக்காமல் போவாங்க ஸ்கூலுக்கு? இங்கே அந்த மாதிரி ஸ்கோப்பே கிடையாது. 500 பேர் இருக்க வீட்டில் யாராவது அசோசியேஷனில் ஒரு பிரசிடென்ட் இருப்பார், அது இல்லாமல் ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க போய் சரி பண்ண போகிறாங்க தண்ணி வரலன்னா.